பூமியில் எங்கு ஒளிந்திருந்தாலும் தீவிரவாதிகளை துழாவி பிடித்து இல்லாமல் செய்துவிடுவேன் என பிரதமர் மோடி கூறியதை நினைவு கூறிய அண்ணாமலை, தீவிரவாதத்திற்கு எதிராக பிரதமர் மோடி சங்கல்பம் எடுத்துள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்தியா நினைத்தால் உலக வரைபடத்திலேயே பாகிஸ்தான் என்ற நாடு இருக்காது எனவும் அவர் கருத்து தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். மோடி அவர்களை பொறுத்தவரை, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பொறுத்தவரை சங்கல்போடு களமிறங்கி இருக்கிறாங்க. ஏன்னா 2-3 இடத்துல நம்ம தாக்குதல் நடத்துவதற்கு முன்பு பிரதமர் அவர்கள் மிக தெளிவாக அவருடைய மனதை நமக்கு பிரதிபலிச்சிட்டாங்க. இந்த பூமியில எங்க ஒளிந்திருந்தாலும், பூமிக்கு கீழே ஒளிந்திருந்தாலும் உங்களை தொலாவி பிடிச்சு இல்லாம நான் பண்ணிடுவேன் அப்படின்னு. அதனால் இந்த போர் என்பது தீவிரவாதத்திற்கு எதிரான போர். இது இன்னைக்கு நாளைக்கு முடியாது. நாம் அக்ரெசிவா போகத்தான் போறோம். பாகிஸ்தான் இதன் பிறகு நம்முடைய நடவடிக்கையை பார்த்த பிறகு இந்தியாவில் இன்னொரு அப்பாவி பொதுமக்களுடைய உயிரை எடுப்பதற்கு பலமுறை யோசிக்கணும். பெரிய நாடு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி ஆரம்பிக்கலாமா இல்ல பார்ட்னர்ஷிப்ல ஆரம்பிக்கலாமா? எது கன்ஃபியூஷன்? ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட பேசிரோம். எப்படி பாஸ்வாலா பி தி பாஸ் கிடையாதுங்க. ஒரு சின்ன நாடு, இந்தியாவுடைய பொருளாதார திறன்ல 12ல் ஒரு மடங்கு ஒரு பங்கு இருக்கக்கூடிய நாடு. ஆனால் பாகிஸ்தான் அவர்கள் முடிவெடுத்துக் கொள்ள வேண்டும். இந்தியாவோட தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு வர்றாங்க, அவங்க எக்ஸ்கலேட் பண்றாங்க, அவங்க சிவிலியனை கொள்றாங்க, அவங்க மிலிட்டரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அடிக்கிறாங்கன்னா பாகிஸ்தான் என்கின்ற நாடு வரைபடத்தில் இருக்காது என்பது உங்களை போன்ற என்னை போன்ற சாதாரண மனிதர்கள். ஏன்னா நம்ம அவ்வளவு பலமா இருக்கும். நம்ம நினைச்சோம்னா பாகிஸ்தானை ஒண்ணுமில்லாம பண்ணிடலாம். ஆனாலும் மோடி அவர்கள் அறத்தின் அடிப்படையில் இந்த போர் இருக்கு. நம்ம பாகிஸ்தானை எந்த இதுவுமே போய் தாக்கலையே. நம்ம மிசைல் விட்டு பாகிஸ்தானுடைய மிலிட்டரி இன்ஃப்ரா எதுவுமே அடிக்கல. அவங்க ட்ரோன் அடிக்கிறதுனால நமக்கு வேற வழி இல்லை. அவங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை நம்ம டேக் ஆஃப் பண்ணியிருக்கோம். லாகூரில் இருக்கக்கூடிய சைனா கொடுத்திருக்கக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை நாம எதுக்கு அடிச்சோம்? அவங்க ட்ரோனை நம்ம பார்டருக்குள்ள அனுப்புறதுனால அவங்க ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை நம்ம எடுத்தோம், நாம அடிக்கல. அதனால இப்பொழுதும் பாகிஸ்தான் கையில தான் இருக்கு. இதை அவங்க எக்ஸ்கலேட் பண்றாங்க, இதை மிலிட்டரி கன்ஃபரன்டேஷனாக கொண்டு போறாங்கன்னா என்னை பொறுத்தவரை பாகிஸ்தான் என்கின்ற நாடு வரைபடத்தில் இருக்காது என்பதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து. நீங்க நடத்தின தீவிரவாத தாக்குதலுக்கு பதிலாக நாங்க உங்க நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய தீவிரவாத அமைப்புகள் எங்கிருந்து இந்த பெகல்காம் அட்டாக்க பிளான் பண்ணாங்களோ நாங்க அடிச்சிருக்கோம். நாங்க எக்ஸ்கலேட் பண்ணல.